அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த சிவப்பு தண்டு கீரை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உடம்புல இருக்க ஹீட்டை குறைக்கும். யூரின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணிடும். ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணும். இந்த மாதிரி இதுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு குக்கரில் துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கலாம். சிறுபருப்பும் வந்து இந்த துவரம்பருப்பை விட கொஞ்சம் கம்மியாக சிறுபருப்பும் எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையுமே வந்து நம்ம கழுவிக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து துவரம்பருப்போட சிறுபருப்பையும் வந்து நான் இப்போ ஒன்றா சேர்த்துட போகிறேன். இப்போ குக்கரில் துவரம்பருப்பு சிறுபருப்பு ஒன்றா கலக்க போகிறேன். போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு இப்போ வந்து நம்ம தனியாக வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி வந்து இந்த பருப்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இல்லை அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ வந்து குக்கரை மூடி இதுக்கேற்ற இந்த பருப்பு எத்தனை விசில் விட்டால் வேகுமோ, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணுறோம். இது ஒரு 6 விசில் வரைக்கும் விட்டால் தான் வேகும். உங்கள் வீட்டில் வந்து பருப்பு வந்து மாறுபடும் இல்லையா? ஒரு வீட்டில் பருப்பு வந்து வேறு யூஸ் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் மஞ்சள் போட்டுக்கிறேன். மஞ்சள் போட்டுட்டு இதோட பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் நான் இதை விட்டு நான் இந்த பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சுக்குவேன். இப்போ இந்த கீரையை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ கடாயை வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கடுகு சீரகம் வந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. இதை கடுகு சீரகம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா இதில் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். ஒரு 1லேருந்து 2 காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறமா வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சு அதையும் வந்து போட்டுக்கலாம். ஒரு 1லேருந்து 1.5 வெங்காயம் வரைக்கும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கீரையும் போட்டுக்கலாம். கீரையை போட்டு இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பருப்பு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழைய வேக வச்சுருக்கணுங்க. அப்போ தான் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த கீரையை வந்து கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ நம்ம இந்த பருப்பு வந்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த கீரை வந்து இந்த அளவுக்கு வேகணுங்க. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது இப்போது இந்த வேக வச்ச பருப்பெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பருப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஸ்லிம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில். அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. இப்போ வந்து நல்லா இதெல்லாம் வந்து கிண்டி விட்டுக்கலாம். ஒன்றா இந்த பருப்பு கீரையெல்லாம் ஒன்றா கலந்துக்கோங்க. ஒன்றா கலந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா கிண்டி இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இது சூப்பராக ரெடி ஆகிடும். சுட சுட சாப்பாடு செஞ்சு இதை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். பாய்.